Hello 10th standard students, welcome to 100 learning. So first public exam தமிழ் முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ தமிழில் நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணமோ அதெல்லாம் இனி ரிப்பீட் ஆகக்கூடாது, எப்படி சூப்பராக எழுதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் மேம் என்ன கொண்டு வந்திருக்கு அப்படின்னா PYQ, எல்லாரும் கேட்டிருந்த PYQ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2022, 2023 அண்ட் 2024 இது எல்லாமே மேம் உங்களுக்கு இந்த வீடியோக்கு அப்புறம் கீழே கமெண்ட் செக்ஷனில் லிங்க் போட்டிருக்கோம். ஸோ அந்த லிங்க்கில் போய் உள்ளே பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கும் PYQன்னு ஒரு ஃபோல்டரில் உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர் கீயோட கொடுத்துட்றேன். ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2024 கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்துச்சு. ஸோ பார்ட் 1. ஸோ உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் எல்லாமே கொடுத்துறேன். கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2 செக்ஷன், அதில் செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2ல் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் இருந்தது. ஸோ உங்கள் கொஷின் பேப்பர் எல்லாமே கொடுத்துட்டு ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் கூட பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்சரெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த கொஷின் பேப்பரை வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஈஸியாக உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கா, தெரியலையா, இது எனக்கு தெரியலனா அதை கொஞ்சம் படிங்க, தெரிஞ்சதுன்னா ஆன்சர் பண்ணி வைங்க. ஓகே இதுக்கு இதெல்லாம் தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு, சுத்தமாகவே தெரில அப்படிங்கும்போது இது எந்த ப்ரோஸில் இருக்குது, எந்த போயமில் இருக்குது அப்படின்னு பார்த்து பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த கொஷின்ஸ் எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் கம்பல்சரி இல்லையா. ஸோ கம்பல்சரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இதுக்கு எந்த மாதிரி ஆன்சர் எழுதணும் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கு நம்ம ரோட் மேப்புக்கு. ஸோ அதை போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பேராகிராஃப் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், என்ன ரிப்பீட்டடாக இருக்குது 2022, 23, 24 எதெல்லாம் ரிப்பீட்டடாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ லெட்டர் ரைட்டிங் எப்படி எழுதணும், பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதணும், எல்லாமே பிக்சரோட கொடுத்துருக்கு. அண்ட் அதுக்கு ஆன்சர் வந்து அதாவது ஆன்சர் கீ அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஆன்சர் இருக்குது. ஆன்சர் கீயில் வந்து எதுக்கு என்னென்ன மார்க் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர் கீ ஃபஸ்ட்டு வந்து 1 வேர்ட்ஸ்க்கு என்னென்ன ஆன்சர் அப்படிங்கிறத மேம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் செக்ஷன் 1க்கு என்ன ஆன்சர், செக்ஷன் 2க்கு என்ன ஆன்சர் வரும், செக்ஷன் 3க்கு நீங்கள் எழுதி பார்த்துருக்கோம். நீங்கள் எனக்கு இந்த கொஸ்டின் தெரியும், இதுக்கு இந்த ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஒன்ஸ்க்கு நீங்கள் பார்க்கலாம். ஓகே நம்ம ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு கூட செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செக்ஷன் 3ல் பாருங்கள் பேராகிராஃப் கொஸ்டினுக்கு பாயிண்ட்ஸ் மட்டும் தான் மேம் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு பட் நம்ம ஃபுல்லாக எழுதணும். மேம் பேராகிராஃப் எப்படி எழுத சொல்லியிருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், தீம் எழுதுங்க, டைட்டில் எழுதுங்க, ஆத்தர் நேம் எழுதுங்க. இதெல்லாம் தெரிஞ்சு எழுதி ஒரு மாரல் இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ராவப்போட சேர்த்து முடிங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி முடிச்சு வைங்க. ஸோ ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, ஓகே இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டில் அவுட்லைனுக்கு ஒரு மார்க், டைட்டிலுக்கு ஒரு மார்க், பிக்சருக்கு ஒரு மார்க், கேப்ஷனுக்கு, அட்ரஸ்க்கு ஒரு மார்க், அந்த மாதிரி சொல்லியிருக்கு. லெட்டர் அப்படி தான் ஃப்ரம் டூக்கு அந்த மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு சப்ளிமெண்ட்ரியில் பாருங்கள் நீங்கள் எப்படி எழுதணும். டைட்டிலுக்கு ஒரு மார்க் கொடுக்குறாங்க, மாரலுக்கு ஒரு மார்க் கொடுக்குறாங்க. ஸோ அது ரெண்டையும் முடிஞ்ச அளவுக்கு எழுதிக்கோங்க. அண்ட் 6 மார்க் வந்து என்னென்னா சம்மரி எழுதுறதுக்கு வித்தவுட் மிஸ்டேக், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும் நம்ம. ஸோ அதே மாதிரி தான் டைட்டில், ஓன் சம்மரி வித்தவுட் மிஸ்டேக், மாரல் வித்தவுட் ஈவன் மென்ஷனிங் த நேம், த பேராகிராஃப் ரிட்டன் வித்தவுட் மிஸ்டேக் கேன் பி அவார்டட் ஃபுல் மார்க். ஸோ பார்த்துக்கோங்க, மிஸ்டேக் இல்லாமல் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும்ப்பா. ஸோ கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் பாருங்கள் இங்கிலீஷ்க்கு. ஸோ அதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒரு செக்ஷனுக்கும் ஆன்சர் கீயோடு உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா PYQ 2000 முடிஞ்ச அளவுக்கு படித்து முடிச்சுட்டு 2022, 23, 24 கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த கொஷின்லாம் தெரியும் அப்படிங்கிறத மார்க் பண்ணி வச்சுட்டு தெரியாது கூட நீங்கள் படிக்கலாம். ஸோ இனி என்ன நமக்கு, ஸோ உங்களுக்கு நீங்கள் கேட்டது எல்லாமே ஆல்மோஸ்ட் கொடுத்தா டாப் 5 பேராகிராஃபோ, டாப் 5 போயம், டாப் 5 சப்ளிமெண்ட்ரி எல்லாமே வரப்போகுது அப்கமிங் ஷார்ட்ஸில். அண்ட் அதோடு சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு PYQவும் கொடுத்தாச்சு, என்ன படிக்கணும், பிளான் 75, பிளான் 85, பிளான் 95 கொடுத்தாச்சு, மினி மெட்டீரியலும் கொடுத்தாச்சு. இனி உங்களுக்கு என்ன தேவை, மாரத்தான் இல்லையா. நம்ம லைவில் வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறது முடிஞ்சதை நான் உங்களுக்கு என்ன வேணும், கிராமர். ஸோ கிராமர் அதோடு சேர்த்து மற்ற எல்லா பாட்டுமே, ப்ரோஸாக இருக்கட்டும், போயமாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே நம்ம லைவில் உங்களுக்கு டீச் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ நம்ம 100 லேர்னிங்கில் லைவ் டைமுக்கு எல்லோரும் கரெக்டாக வந்துருங்க. ஸோ நம்ம எல்லாத்தையுமே படிச்சுட்டு இந்த இங்கிலீஷில் நம்ம கண்டிப்பாக சென்டமுக்கு பிளான் பண்ணுறோம். சென்டமுக்கு பிளான் பண்ணோம்னா நமக்கு என்ன வேணும், ஃபஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கோங்க, அதே நேரத்தில் பேப்பர் ப்ரெசன்டேஷன். ஸோ அதுக்கான வீடியோவும் கம்மிங் சூன் நம்ம 100 லேர்னிங். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் இங்கிலீஷ் எக்ஸாம்.